வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம். 4 வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற பிப்ரவரி 29. ஸோ இன்றைய தினம் சிறப்பானது. இன்றைய தினத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படி ஆங்கில புத்தாண்டு கொண்டாடணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதற்கு நீண்ட காலமாக பதில், ஆங்கில வருடம் யாராவது 29 பிப்ரவரியில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 வருடத்துக்கு ஒரு முறை தான் பிறந்தநாள் வருமானா கிடையாது. அவங்க ஆங்கில வருடம் பிப்ரவரி 28ஆம் தேதியை கொண்டாட வேண்டும். மதியம் 12 மணி வரை பிறந்தவர்கள், 12 மணிக்கு அதிகம் பிறந்து, அதாவது 12 மணிக்கு மேலே பிறந்தவங்க மார்ச் 1ஆம் தேதியாக கொண்டாட வேண்டும். அதாவது வழக்கப்படி அதுதான் நியூமராலஜி படி ஷீரோன்ற ஒரு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இன்றைய தினம் ஆங்கில மாதம் பிப்ரவரி 29, தமிழ் மாதம் மாசி 17, சனிக்கிழமை, பஞ்சமி திதி, பரணி நட்சத்திரம், பிராமியம் நாமயோகம், பாலவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் 12 ராசி பலன்களை முதலில் பார்ப்போம். நேர்களே, இன்றைய முதல் ராசி மேஷராசி. மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் கோபம் உண்டாகும், அமைதி காக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் தேவையற்ற குழப்பங்களும் கோபங்களும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய நிலை உண்டாகும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பணவரவு உண்டாகும், பணவரவு சிறப்பாக இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய நிலை உண்டாகும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரிஷபராசி பொறுத்தவரைக்கும் இன்று யதார்த்தமாக நீங்கள் யாரிடம் பேச வேண்டாம். என்ன பேசுகிறோம் என்பதை புரிந்து பேசுங்கள். தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மருத்துவ செலவுகள் கூடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் சிறு தொல்லை ஏற்படும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வீட்டில் யாருக்கேனும் ஒருத்தருக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரும். சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனம் சஞ்சலப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய கடன்கள் வசூலாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சஞ்சலம் தவிர்க்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் புதிய முதலீடுகள் என்று தயவுசெய்து தவிர்க்க வேண்டும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் என்று வேண்டவே வேண்டாம், தவிர்க்கவும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை. துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வீடு மனை யோகம் உண்டு. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் உண்டாகும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தேவையற்ற வீணலைச்சல் உண்டாகும். குறிப்பாக விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற கோபம் வரும். அனுசப்தியில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாக வருத்தமும் ஒரு டென்ஷனும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இன்று ஒரு குழப்பம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் குறைச்சலாக இருந்தாலும் அதற்குண்டான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். லாபம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் அதிகமான வியாபாரம் இன்று நடக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீணலைச்சல் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் காரியங்கள் எளிதில் நிறைவேறும். பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மனதில் நினைத்திருந்த அனைத்தும் நிறைவேறும். குறிப்பாக உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சுபிட்சமான தினமாகவும் நீண்ட நாள் முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு செய்தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று கவனக்குறைவு காரணமாக நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று சந்திரமானப்படி 5வது தினம் பஞ்சமி திதியினட நாகருக்கு இன்று பூஜை செய்ய சகலவிதமான லக்ஷ்மி கடாட்சமும் இன்று வரும். லக்ஷ்மி பூஜை, நாக பூஜை செய்வதற்கு இன்று சிறப்பான நாள். அதே மாதிரி இந்த நாகதோஷம் சர்பதோஷம் இருக்கவங்களா இன்றைக்கி நாக பிரதிஷ்டை சர்ப பிரதிஷ்டை பண்ணுவது சிறப்பு. இன்றைய தினம் என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கும் பொழுது, பரணியில் செய்யக்கூடிய ஆயுத பிரயோகம், வியாதிஸ்தர்கள் குளிக்க, கதிரறுக்க, மாடு வாங்க, அடுப்பு வைக்க, தானியம், இது போன்ற விஷயங்கள் செய்வதற்கு நல்ல நாள். சந்திரமான அடிப்படை இன்றைய தினம் பஞ்சமி தேதியில் செய்யக்கூடிய, இன்றைய தினமான பஞ்சமியில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும். அதனால் சாந்தி செய்தல், சாந்தி முகூர்த்தம் செய்தல், புஷ்டி தரக்கூடிய காரியங்கள், வேதா பிரதிஷ்டை இதெல்லாம் செய்வதற்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய கேள்வியாளரை பார்ப்போம்.
நேர்களே, இன்றைய தினம் முதல் கேள்வியாளரை சந்திப்போம். செல்வராஜ் மதுரையிலேருந்து அமைச்சிருக்காரு. 27 மார்ச் 1992 அதிகாலை 4:23 பிறந்திருக்காரு. மதுரையில் அனுப்பனாதி அப்படின்ற இடத்துலேருந்து பிறந்திருக்காரு. எனக்கு எப்போது கல்யாணம் நடக்கும், நான் எப்போது செட்டில் ஆவேன்னு கேட்டிருக்காரு. கல்யாணம் 2022 ஜனவரி பிப்ரவரி மாதம் அல்லது ஜூன் மாதத்தில் 100% கல்யாணம் ஆகும். எப்பொழுது செட்டில் ஆகும்னு கேட்குறீங்க. உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சுழற்சியே ஆக வேண்டும். 12 ஆண்டு காலம் கழித்து தான் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல நிலையை அடைவீர்கள். அதாவது 2032க்கு பிறகு தான் ஒரு நல்ல பொருளாதார நிலையை அடைவீர்கள். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் ஒரு சான்ஸ் இருக்குது. 7ஆம் இடத்துல குரு இருந்து அந்த குரு சந்திரனை பார்க்குது, அதே குரு செவ்வாயும் பார்க்குது. ஸோ குரு பகவான் சந்திரனையும் செவ்வாயும் சுக்கிரனையும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலிருந்து பார்க்கறது எதிர்கால மனைவி மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே வரக்கூடிய மனைவி சொத்து பொத்து நிறையா இருக்கிறத வீட்டில் ஒரே பொண்ணாக இருக்க வீட்டில் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணி நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, இன்றைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் சாலமன் ராஜா. வயது 36 ஆகிறது. 22/10/1983 காலை 11:30 பிறந்திருக்காரு. மதுரையில் அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மேஷராசி தனுசு லக்கணம். இப்போ நான் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறேன் சார், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்றீங்க. என் ஃப்ரெண்டு ஷாப் ஓப்பன் பண்ணுறேன்னு வந்து வேலையை பாரு என்கிறார், பார்க்கலாமா? என் ஃப்யூச்சர் எப்படின்னு இருக்கீங்க சார்? பெஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த 2020லேயே வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைச்சா தயவு செஞ்சு போயிடுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்றீங்க, வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கேட்குற 100 நாள் கேள்வி கேட்குறாங்களா, அதில் 90 பேர் கவர்மெண்ட் வேலையே கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி கவர்மெண்ட் வேலையை விட தனியார் வேலையிலையும் சுயத்தொழிலும் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்கின்ற மனப்போக்கு யாருக்கும் இன்னும் வரல போல இருக்குது. வெளிநாட்டிலையும் தனியார் நிறுவனத்திலையும் சுயத்தொழிலும் 3லையுமே அரசு வேலையை விட நல்லா சம்பாதிக்கலாம். என்னென்னா அரசு வேலையில் ஒரு சேஃப்டி, 50 வருஷம் வரைக்கும் உள்ளே கஷ்டப்பட்டு போயிட்டால் 50 வருஷம் வரைக்கும் ஹாயாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி 50 வயசு வரைக்கும் ஹாயாக இருக்கிறவங்களோட தனியார் துறையில் கஷ்டப்பட்டவங்க பொருளாதார ரீதியாகவும் பெரிய லெவலில் டெவலப் ஆகியிருக்காங்க. சொந்த தொழில் பண்ணவங்க அடுத்து டெவலப் ஆகிடுவாங்க. இப்போது சொந்த தொழிலில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு 2 ஹோட்டல் வைக்கிறாருன்னா அடுத்து அவங்க பையன் வந்தவனும் அவன் அந்த பையன் 2 ஹோட்டல்லேருந்து 3 ஹோட்டலாக பண்ணுவான். பட் நீங்கள் வந்து கலெக்டராகவே ரிட்டையர் ஆனாலும் உங்கள் பையனுக்கு டைரெக்டாக கலெக்டர் போஸ்ட்டு கிடைக்காது. ஸோ உங்களுடைய நீங்கள் உழைச்சது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போய்டும். ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அப்படி தான். நீங்கள் 20 வருஷம் வேலை செஞ்சு ஒரு மேனேஜர் லெவல் வந்தீங்கனாலும் உங்கள் பையனுக்கு அதே கம்பெனியில் வேலை கிடைக்கணும் உறுதுணை கிடையாது. ஸோ இதையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லாமே ப்ராடாக இதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்கன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி சார். ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு 43 வயதுக்கு பிறகு, இப்போ 36, 43 வயதுக்கு பிறகு ஒரு உடல்நிலையில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மருத்துவ பரிசோதனை 46 வயசில் பண்ணிக்கோங்க. உடனே பயந்துக்காதீங்க. ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஜாண்டிஸு அந்த மாதிரி ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பயப்படாமல் இருங்க. நேர்களே, என்ற 2 கேள்வியாளரையும் சந்தித்து விட்டோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு ஆதித்யா தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜியாசன். வணக்கம் நேர்களே.